ಇಲ್ಲ ಇಂಗ್ಲೀಷ್ನಲ್ಲಿ வணக்கம். நாங்கள் கனடா அல்பர்டாவில் இருக்கின்ற யாஸ்பர் நேஷனல் பார்க்கின் மைய பகுதியினூடாக இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். ரொக்கி மவுண்டின் என்று சொல்லப்படுகின்ற இந்த மலைத்தொடரில் 6500 அடிக்கு மேல் அதிக உயரமான பகுதியில் அதிக பரப்பளப்பை கொண்டதாக இந்த யாஸ்பர் நேஷனல் பார்க் காணப்படுகிறது. கனடாவில் அதிகளவான இயற்கை காட்சிகளை கொண்ட இடங்களில் இது முக்கியமானதாகவும் அதிகளவான சுற்றுலா பயணிகளை கவருகின்ற இடமாகவும் இந்த யாஸ்பர் நேஷனல் பார்க் இருக்கிறது. நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் பெருமைப்பூட்டும் மலைத்தொடர்கள், அங்கே மிகத்தை தொடுகின்ற அழகிய வெண்பனி பாறைகள், மலை அடிவாரத்தை சுற்றியிருக்கும் ஊசி இலை காடுகள், அங்கே காடுகளில் வாழ்கின்ற கரடிகள், ஓநாய்கள், மலை அணில்கள், மலை ஆடுகள், மூஸ், எல்க் போன்ற பல வகையான வன விலங்குகள் மற்றும் ஈகிள் போன்ற பறவை இனங்கள், பனிப்பாறைகள் உருகி அருவியாக பாறைகளின் ஊடாக ஓடி பல அடிகள் கீழே விழும்போது காணப்படும் அழகிய நீர்வீழ்ச்சிகள், இவையெல்லாம் ஓரிடத்தில் சேரும்போது இயற்கை ஏற்படுத்திய பெரிய நீல பச்சை வண்ணம் கொண்ட ஏரிகள், அந்த ஏரிகள் நிரம்பி வடிந்தோடுகின்ற ஆறுகள், ஏரிகளில் உள்ள பல வகையான மீன் இனங்கள், இவையெல்லாம் இங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்வதாகவும் மனதை ஈர்ப்பதாகவும் இருப்பதை நாங்கள் இங்கே காண முடிகிறது. நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஐஸ்ஃபீல்ட் பார்க்வே என்று அழைக்கப்படும் ஹைவே 93க்கு மிக அருகாமையிலுள்ள சன்பாப்டா என்ற நீர்வீழ்ச்சியையும், அதிலிருந்து சிறு தூரம் தள்ளி இருக்கின்ற ஆதபாஸ்கர் என்ற நீர்வீழ்ச்சியையும் பார்ப்பதற்காக நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடம் யாஸ்பர் நகரத்திலிருந்து 53 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. இங்கே நாங்கள் இப்பொழுது அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் உள்ள ஒரு அழகிய விடுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கேயும் பலர் வந்து தங்கி செல்கிறார்கள். யாஸ்பர் நேஷனல் பார்க்கில் பல பார்க்க வேண்டிய இடங்கள் இருப்பதால் இப்படியான விடுதிகளில் தங்கி செல்வதால் பல இயற்கை காட்சிகளை இங்கிருந்தே பார்த்து ரசிக்கலாம். இப்பொழுது நாங்கள் வாகன தரிப்பிடத்திலிருந்து நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். மரங்களும் புதர்களும் செடிகளும் நிறைந்த இடமாகவும் இயற்கை சூழலுடன் மிகவும் அழகாகவும் இந்த இடம் இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். இது அதபாஸ்கா நீர்வீழ்ச்சி. இங்கு உள்ள நீர்வீழ்ச்சிகளில், அதாவது இந்த யாஸ்பர் நேஷனல் பார்க்கில் இருக்கின்ற நீர்வீழ்ச்சிகளில் இது மிகவும் பிரபல்யமானது, அத்துடன் அதிவேகமானது. ஒரு செகண்டுக்கு 4000 கனடி நீருடன் 24 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுகிறது. மற்றும் நடைபாதையை விட்டு விலகி செல்ல வேண்டாம் என்றும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம்,
சமவெளிகளில் விழுந்து பலர் இறந்திருக்கிறார்கள். விழுந்த ஒருவரும் உயிருடன் மீட்கப்படவில்லை. அதிக குளிராக இருப்பதால் விழுந்து சிறு நேரத்திலேயே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இறந்து போகிறார்கள். நீர் வேகமாக ஓடுவதால் பாறைகளை அரித்து பல வடிவங்களை பாறைகளில் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது மெடிசின் லேக். 7 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த லேக், அதாவது இந்த ஏரி, யாஸ்பர் நகரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த ஏரி மிகவும் ஆழம் குறைந்த ஏரியாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏரியின் அடியில் பல சுண்ணாம்பு பாறைகள் இருக்கின்றன. அங்கே பல குகைகள் இருக்கின்றன, அதாவது இயற்கையிலான சுரங்கங்கள் இருக்கின்றன. இந்த ஏரியின் அடியிலுள்ள துவாரங்களின் ஊடாக நீர் சுரங்கங்களுக்கு சென்று 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையின் பள்ளத்தாக்குக்கு செல்கிறது. கோடை காலங்களில் மலைகளில் உள்ள பனி உருகி அதிகளவான நீர் ஏரியை நிரப்புகிறது. ஆனால் குளிர்காலங்களில் நீர்வரத்து குறைவதால் ஏரியில் உள்ள நீர் கீழே உள்ள துவாரங்களினூடாக குகைகளுக்கு செல்வதால் ஏரி வற்றி சேறும் சகதியுமாக காட்சியளிக்கும். இந்த ஏரியை சுற்றி கரடி போன்ற பல வன விலங்குகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இந்த மெடிசின் லேக் ஆவிகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக இங்கே வாழ்ந்த பழங்குடி மக்கள் நம்பினார்கள். வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். நாங்கள் இப்பொழுது அதபாஸ்கா கிளேசியர் என்று சொல்லப்படும் ஒரு பெரிய பனிப்பாறையை பார்ப்பதற்காக இங்கே சென்று கொண்டிருக்கின்றோம். அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கின்ற இடமாகவும் இந்த இடம் காணப்படுகிறது. கனேடியன் ரொக்கீஸ் என்று சொல்லப்படும் இந்த மலை தொடரில் உள்ள மிகப்பெரிய பனிப்பாறையாகவும் இருக்கிறது. இதனை மெசிவ் கொலம்பியா ஐஸ்ஃபீல்டு இந்த கனேடியன் ரொக்கீஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த பனிப்பாறை 6 கிலோமீட்டர் நீளமும் 300 மீட்டர் ஆழமும் கொண்டதாக காணப்படுகிறது. பனி உருகுவதால் காலத்துக்கு காலம் இதன் நீளம் குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை அருகிலிருந்து பார்ப்பதற்காக நாங்கள் இந்த மலையில் ஏறிக்கொண்டிருப்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து செல்லலாம்.
இத்துடன் இக்காணொளி நிறைவுக்கு வருகிறது. நன்றி, வணக்கம்.